அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் ரெப்ளிகேஷன். சரியா? இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2ல் நம்ம இனிஷியேஷன் படித்தோம். பார்ட் 1ல் பார்ட் 2ல் எலாங்கேஷன் பார்த்தோம். அதுக்கு உண்டான என்சைம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த என்சைம்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் எலாங்கேஷன் வீடியோ முடிவில் பார்ட் 2 வீடியோ முடிவில் ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினேஷன் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. சரியா? அந்த ப்ராப்ளம் எப்படி சரி செய்யப்படுது. சரியா? முதல்ல டெர்மினேஷன் அப்படின்னா ஆக்சுவலி முடிச்சு வைக்கிறது. இப்போ நார்மலாக அங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகேரியாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் டெர்மினேஷன் ப்ராசஸ் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. சரியா? ஈஸியாக முடிஞ்சிடும். ஆஸ் யூஷுவல் எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி அங்கே ப்ரைமரை ரிமூவ் பண்ணி டிஎன்ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஆர்என்ஏ ப்ரைமர்லாம் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? ஆர்என்ஏ ப்ரைமர்லாம் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் அந்த ஆர்என்ஏ ஆக்சுவலி இதுக்கு முந்தின வீடியோவில் ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆக முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆகிடும். அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, எப்படி சரி செய்யப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? டெர்மினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் யூகேரியாட்ஸ். ஏன் இந்த பிரச்சனை இங்கே வருது அப்படிங்கிறதே நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தின உள்ள வீடியோவில். ஆக்சுவலாக இது 3' எண்டு. சரியா? இது 5' எண்டு. சரியா? 3' எண்டு. இந்த சைடு இருக்கிறது 5' எண்டு. அங்கேருந்து 5' எண்டு. இது 3' எண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூகேரியாட்டில் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்ட் 2ல் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது லேகிங் ஸ்ட்ராண்ட், இது லீடிங் ஸ்ட்ராண்ட். சரியா? ஸோ 5' எண்ட்லேருந்து 3' மூவ் ஆகுது இல்லையா? சல்லன்னு இது மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே 5' 3' ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ ப்ரைமர், ப்ளூ கலரில் இருக்கிறது ஆர்என்ஏ ப்ரைமர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை யார் உருவாக்குறது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எலாங்கேஷன்லாம் நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த டெர்மினேஷன் ப்ராப்ளம் எப்படி சரியாக போகுது. சரியா? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹியர் இந்த 3' ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, பார்த்தீங்களா? சரியா? 3' ஹைட்ராக்சில் குரூப். அந்த 3' ஹைட்ராக்சில் குரூப் என்ன பண்ணுமா, ஆக்சுவலாக இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ், இந்த டிஎன்ஏ எக்ஸ்டென்ஷன் எலாங்கேஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நடக்கிறதுக்கு. சரியா? இதில் எண்டில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிபோஸ் சுகர் இருக்கும். சரியா? ஒரு நியூக்ளியோடைடு இருக்கும். சரியா? அந்த நியூக்ளியோடைடு இது கூட ஜாயின் ஆகணும் அப்படின்னா இந்த எண்டில், சரியா, இந்த எண்டில் ஒரு OH குரூப் நமக்கு தேவை. அந்த OH குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா 3' OH குரூப், 3' ஹைட்ராக்சில் குரூப் அப்படிம்போம். நாம் ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணோமா, அந்த லிஸ்ட் அவுட் பண்ணதில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 3' OH is needed to initiate DNA polymerase. ஸோ இப்போ DNA polymerase ஆக்டிவிட்டி ரன் ஆகணும் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 3' OH குரூப் தேவை. சரியா? 3' OH குரூப் தேவை. ஸோ அந்த OH குரூப்பை வச்சு தான் இந்த ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல அந்த OH குரூப் இல்லை அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. சரியா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆஸ் இட் இஸ் எலாங்கேஷன் ப்ராசஸில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதே தான். ஸோ செகண்டாக இன்னொரு ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்கே டிஎன்ஏ பாலிமரேஸனுடைய ஆக்டிவிட்டியை யார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த OH குரூப், 3' OH குரூப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 3' OH குரூப்பு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ சிகப்பு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக உருவான டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு. ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர். அதுதான் இப்போ மார்க் பண்ணி காமிச்சாங்க உங்கள்கிட்ட. சரியா? ஸோ ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட். இப்போ டெர்மினேஷன் ப்ராசஸ் முடிய போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லீனியர்னு நான் சொன்னேன். சரியா? இந்த லீனியர் ஒரு இடத்துல முடிஞ்சிடும். அது குவியமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது நார்மல் ஆயிரும் பாருங்கள். ரைட்டா? ஸோ இப்போ ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆயிடுச்சு.
லீடிங் ஸ்டாண்டு லேகிங் ஸ்டாண்டு ரெண்டுமே ரன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லீனியருக்கு உண்டான பிரச்சனை இதான், ரைட்டா? இந்த இடத்துல டிஎன்ஏ முடிஞ்சிருது, பேரண்டல் சீக்வன்ஸு முடிஞ்சிருது. இந்த இடத்துல முடிஞ்ச உடனே இந்த இடத்துல முடிஞ்சிருது ஆக்சுவலி. ஓகே, ஏன் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. இது ஏன் அப்படின்னா இங்கிருந்து இங்கே போகிறதுனால இந்த OH அப்படிங்கிறது இங்கிருந்து சப்ளை பண்ணப்படுது, புரியுதா? சரியா? RNA பிரைமர் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சே, ஒரு தடவை தான் RNA பிரைமர் ஃபார்ம் ஆச்சு. அந்த RNA பிரைமர் கிட்ட இருக்கக்கூடிய 3' OH இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இனிஷியேட் பண்ணியிருக்கும் இந்த லீடிங் ஸ்டாண்டினுடைய எலாங்கேஷனுக்கு, புரியுதா? ஆனால் இங்கே பாருங்க, ஒவ்வொரு தடவையும் RNA பிரைமர் இருக்கு. அப்போ அந்த RNA பிரைமரினுடைய எண்டில் இந்த இடத்துல OH இருந்தால் மட்டும்தான் இது ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல OH இருந்தால் மட்டும்தான் இது ஃபார்ம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ பாருங்க, 5' to 3' எண்டு போகுது. அந்த இடத்துல RNA பிரைமர் ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசியாக முடிக்கிற இடத்துல RNA பிரைமர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, சரியா? முடிக்கிற இடத்துல RNA பிரைமர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த RNA பிரைமர் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே இனிஷியேட் பண்ணிடும். DNA ரெப்ளிகேஷன் நடக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற OH இருக்கு பார்த்தீங்களா, 3' OH, அந்த OH இந்த DNA பாலிமரேஸ் ஆக்டிவிட்டியை ரன் பண்ணி இந்த இடத்துல DNA பாலிமரேஸை உண்டு பண்ணிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எண்ட் ரீஜனில் RNA பிரைமர் உருவாகி இருக்கு. அந்த RNA பிரைமரினுடைய OH பேஸ் பண்ணி அந்த இடத்துல OH இருக்கு. அந்த OH பேஸ் பண்ணி புதுசாக ஒரு DNA ஸ்ட்ராண்டு, தட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஆஃப் த பேரண்டல் DNA உருவாகிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆகணும்? அந்த RNA பிரைமர் ரிமூவ் ஆகணும், சரியா? யார் மூலமா? ஃபென் படித்தோம் இல்லையா, ஃப்ளாட் எண்டோநியூக்ளியஸ் 1, அந்த என்சைம் மூலமாக அது ரிமூவ் செய்யப்படுகிறது. இப்படி ரிமூவ் செய்யப்பட்டதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய OH அது வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்கு? எலாங்கேஷன், சரியா? எலாங்கேஷன் ஆஃப் த DNA. அப்படி DNA ஆகி இந்த இடத்துலையும் உங்களுக்கு DNA பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி தேவைப்படுது, சரியா? அப்போ DNA பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி ரன் ஆகணும்னா 3' OH இருக்கணும். அது RNA பிரைமராக இருந்தாலும் சரி, புதுசாக அந்த RNA பிரைமரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஃபார்ம் ஆன அந்த DNAவாக இருந்தாலும் சரி, சரியா? ஸோ இப்போ OH அயான்ஸ் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ஏற்கனவே பேசின பிரச்சனைக்கு வர பாருங்க. இந்த இடத்துல DNA ஃபார்ம் ஆகணும்னா இங்கே தான் பேரண்ட் DNA இல்லை. அப்போ இந்த இடத்துல RNA பிரைமர் ஃபார்ம் ஆகணும்ல. அப்போ அந்த RNA ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த இடத்துல பேரண்டல் DNA இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஃபார்மே ஆகாதா? காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் அந்த இடத்துல ஃபார்மே ஆகாதா? நான் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன பேர் அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க, எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம், சரியா? இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பேர் அப்படின்னா எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம், சரியா? இப்போ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைமுக்கு பேர் என்ன அப்படின்னா டீலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், சரியா? டீலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஸோ ஆக்சுவலாக இந்த DNA முடியக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடியக்கூடிய இடத்துக்கு பேர் டீலோமியர் அப்படின்னு பேர். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குரோமோசோமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. குரோமோசோமினுடைய எண்ட் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டீலோமியர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த DNA அந்த டீலோமியர் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் இந்த கேப் இருக்குது, சரியா? இந்த கேப் இருக்குது. ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சீக்வன்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான சீக்வன்ஸு ப்ரொடியூஸ் ஆகணும், சரியா? இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான சீக்வன்ஸு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும்? இது லேகிங் ஸ்டாண்டு. அதனால இந்த இடத்துல ஒரு RNA பிரைமர் உருவாக்கப்பட வேண்டும். இந்த RNA பிரைமர் இந்த இடத்துல உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இடத்துல பேரண்டல் ஸ்டாண்டு இருந்தாகணும், புரியுதா? இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சரி செய்யப்படுது அப்படிங்கிறத பேசுவோம், சரியா? ஸோ ஹியர் இதுதாங்க டீலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த டீலோமரேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 அல்லது 3-4 நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா, பேஸ் பேர்ஸ், நைட்ரோஜனஸ் பேஸ்,
அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான டீலோமியரை அந்த பிளான்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். சாரி, பிளான்ட்டில் இருக்காது, அது போக அனிமல்ஸ். சரியா, அனிமல்ஸ் வந்து அந்த டீலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த என்சைம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 புரியுதா? இது டீயா, அதாவது தயமின், இங்கே அடினைன், இங்கே குவானைன், இங்கே சைட்டோசின். ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இதில் போய் சேர்ந்து இதுதான் டோட்டலாக டீலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இப்போ இந்த டீலோமரேஸ் என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it is activating and it is extending the parental DNA sequence. சரியா, parental DNA sequence புரியுதா? சரியா, parental DNA sequence கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதுக்கிட்ட இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய RNA சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு RNA டெம்ப்ளேட்டாக தன்கிட்ட வச்சுருக்கோம். சரியா, இந்த RNA டெம்ப்ளேட்டுக்கு இணையான ஒரு DNA சீக்வன்ஸை அந்த இடத்துல உருவாக்கிடுது. சரியா, ஸோ இது வந்து RNA டெம்ப்ளேட். ஸோ இது வந்து இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சா? ஸோ இது அகெயின் இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். ஒரு 2 தடவை போயிடுச்சு அப்படின்னாக்கா பேரண்டல் DNA செக்மெண்ட்டு இந்த இடத்துல பெருசாகிடுச்சு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைமர் ஃபார்ம் ஆகி, சரியா, அந்த ப்ரைமரை அந்த 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 DNA செக்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணது யார்? டீலோமரேஸ் அப்படிங்கிற என்சைம். அந்த டீலோமரேஸினுடைய வேலை என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா, இப்போ இந்த இடத்துல RNA பிரைமர் உருவாகி OH உருவாச்சா, 3' OH. இந்த OH பேஸ் பண்ணி இந்த இடத்துல DNA பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி ரன் ஆயிரும். சரியா, DNA பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி ரன் ஆகி இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான DNA சீக்வன்ஸு வரிசையாக ப்ரொடியூஸ் ஆகிடும். சரிங்களா, DNA பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ DNA பாலிமரேஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு OH அயான்ஸ், 3' OH அயான்ஸ் தேவை. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த ரீஜன் வரைக்கும் கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சா இந்த இடத்துல? இந்த பேரண்டல் சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சிங்களா லேகிங் ஸ்டாண்டில்? ஸோ இந்த விஷயந்தான் டெர்மினேஷன். இந்த டெர்மினேஷனுக்கு தேவைப்படக்கூடிய என்சைம் தான் டீலோமியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ டீலோமியர் அப்படிங்கிறது, டீலோமரைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அந்த டீலோமரைஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால தான் டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் முடிவடைகிறது. சரியா, ஸோ இதுக்கு பேர் எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் இட் இஸ் சம்வாட் நேச்சுரல் இன் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லேயும் இந்த டீலோமரைஸ் ஆக்டிவிட்டி அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்குமா அப்படின்னா இல்லை. சரியா, இன்னும் சில பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டீலோமரைஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சில ரீஜன்ஸில், எஸ்பெஷலி மெரிஸ்டமேட்டிக் ரீஜன். ரைட்டா, ஆக்சுவலாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? டெர்மினேஷனில் எப்படி வந்து அந்த எண்ட் ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் சரியாச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எதுக்கு தனியாக நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கணும்? இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சே சார் அப்படின்னா, இந்த விஷயம் உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கிலேருந்து எடுத்தது, பாட்னி புக்கிலேருந்து, ஸ்டேட் போர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்கிலேருந்து எடுத்த பேசேஜ். ரைட்டா, த என்சைம் டீலோமரைஸ் ஆட்ஸ் செவரல் மோர் ரிப்பீட்ஸ். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, செவரல் மோர் ரிப்பீட்ஸ். பேரண்டல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பேரண்டல் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய செவரல் மோர் ரிப்பீட்ஸ், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுச்சு பார்த்தீங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செவரல் மோர் ரிப்பீட்ஸ் ஆஃப் DNA அப்படின்னு சொல்லி டு த டீலோமியர் ரீஜன். அடுத்து RNA பிரைமர் அந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் RNA மாலிகுல்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட் அண்ட் ஆட் ரிப்பீட் சீக்வன்சஸ் ஆன் டு த டீலோமியர்ஸ். சரியா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ இந்த டீலோமரைஸ் ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். சரியா, செல் டிவிஷன் கண்டினியூஸாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி செல் டிவிஷன் கண்டினியூஸாக எங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்? பிளான்ட்டில், ரூட் டிப்ஸில், மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் நடக்குமா இல்லையா? அதே போல் சீட்லிங்ஸ், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீலோமரைஸினுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மினல் ரீஜனில் டெர்மினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் எக்ஸ்ட்ராவாக நிறைய DNA செக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி புதுசாக பேரண்டல் சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் DNA எலாங்கேஷன் அப்படிங்கிறது இட் வில் பி சம்வாட் ரைஸ்டு இன் நார்மல் லீவ்ஸ். நார்மல் லீவ்ஸை விட
இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்லேயும் சீட்லிங் ரீஜன்லேயும் அதிகமான அளவு டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. சரியா? அதே போல் இந்த டீலோமியர் வந்து பார்த்திங்கன்னா டூ நாட் ஷ்ரிங்க். சரிங்களா? டீலோமியர் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா டூ நாட் ஷ்ரிங்க். பிளான்ட் செல்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூ நாட் ஷ்ரிங்க். அதனால தான் அதனுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிளாக இருக்குது. சரியா? அதனுடைய க்ரோத் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளான்ட் பொறுத்தவரையில் ஏங்க சார் அன்லிமிட்டடாக இருக்குது, அனிமல்ஸ் பொறுத்தவரையில் லிமிட்டடாக இருக்குது. ஒரு மரத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மரம் பார்த்திங்கன்னா அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ஒரே மாதிரியான ஹைட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஆவரேஜ் ஹைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹைட் வரைக்கும் தான் அவனால் ரீச் ஆக முடியும். அதுக்கு மேலே வளர முடியாது. அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் செல் டிவிஷன். இதை வந்து ஒரு சொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் த வெட்டிபிரேட்ஸ்னு யார்? நம்மளோட சொமேட்டிக் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலோமியர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். டீலோமியர் ஷ்ரிங்க் ஆகி அதோட ஆக்டிவிட்டி பிளாக் ஆகி ரெப்ளிகேஷனை நிறுத்திடும். ஆனால் பிளான்ட் பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. தே டூ நாட் ஷ்ரிங்க். டீலோமியர்ஸ் டூ நாட் ஷ்ரிங்க். அப்படி இருக்கிறதுனால அதனுடைய டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடக்கும். ஏன் அப்படின்னா டீலோமியர்ஸை ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால டீலோமரேஸ் அப்படிங்கிற என்சைமினுடைய ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பேரண்டல் சீக்வன்ஸ் வந்து நீண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ டெர்மினேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த யூகேரியாட்டிக் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்வாட் காம்ப்ளிகேட்டட். சரியா? இது போக யூகேரியாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கும் ப்ரொகேரியாட்டில் இருக்கக்கூடிய ரெப்ளிகேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் என்னென்ன? சரியா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வீடியோ வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன ஸ்லைடு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஏடிபி, டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜிடிபி எலாங்கேஷனில் நம்ம பார்த்துருப்போம். டிஎன்ஏல இருக்கக்கூடிய சிடிபி அண்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய டிடிபி, தே ஆர் நத்திங் பட் த எனர்ஜி ப்ரொவைடர்ஸ் ஃபார் ரெப்ளிகேஷன். சரியா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட், குவானோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த மாதிரி. சரியா? டிஆக்சி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ரைட்டா? டிஆக்சி குவானோசின் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி டிசிடிபி அண்ட் டிடிடிபி. இது எல்லாமே இட் இஸ் எசென்ஷியல். இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத எலாங்கேஷன் வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே 3 பாஸ்பேட் இருக்கும். 2 பாஸ்பேட் காணாமல் போய் ஒரு பாஸ்பேட் மட்டும் அங்கே போய் ஒட்டிக்கிடும். சரியா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிபோஸ் சுகர் கூட. ரைட்டா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தே ஆர் ஆக்டிங் ஆஸ் அ சப்ஸ்ட்ரேட் அண்ட் தே ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் த பாலிமரைசேஷன். இதுதான் சப்ஸ்ட்ரேட்டு, இதுதான் எலக்ட்ரானையும் ப்ரொவைட் பண்ணுது. சரியா? அடினைன் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தயமின் இருக்கும்போது இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து ஜாயின் ஆகுது. அதுவே போய் அந்த இடத்துல உட்காந்துக்குது. 2 பாஸ்பேட் மட்டும் வெளியில் அனுப்பிடுது. சரியா? அதில் தான் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை அதுவே கொடுக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ இதுக்கடுத்து நாம் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் த ப்ரொகேரியாட்டிக் ரெப்ளிகேஷன் அண்ட் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதில் டிஃப்ரென்சஸ் சில இடங்களில் வந்து சிமிலாரிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் சிமிலாரிட்டி நான் எடுத்திருக்கேன், மற்றது எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். இந்த எழுத்து தெரியல அப்படின்னா நான் தெளிவாக ரீட் பண்ணுறேன், ப்ளீஸ் கோ த்ரூ இட். மல்டிபிள் பிரைமர் இஸ் நீடட் இன் லேகிங் ஸ்ட்ராண்ட். ரெண்டுத்துலையுமே அப்படி தான். சரியா? இதில் ப்ரொகேரியாட்லேயும் நிறைய ப்ரைமராக உருவாகும். லேகிங் ஸ்ட்ராண்டில் ஒரு ப்ரைமர் உருவாக்கி அதிலிருந்து புதுசாக ஒரு டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆக்டிவேட் ஆகி காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரைமர் வந்து எக்ஸோ நியூக்ளியஸ் அல்லது எண்டோ நியூக்ளியஸ் மூலமாக காணாமல் போகுது. அந்த இடத்துல திரும்ப டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆக்டிவேட் ஆகி புதுசாக டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு உருவாகுது. இது ப்ரொகேரியாட்லேயுமா தான், யூகேரியாட்லேயுமா தான். அதே போல் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். சரியா? ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? நார்மலாக அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எண்டு வந்துச்சு பார்த்தீங்களா லேகிங் ஸ்ட்ராண்டில். இதை வந்து நான் ரொம்ப கவர் பண்ணல இந்த யூகேரியாட்லேயும் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து வருது. சரியா? யூகேரியாட்ஸ்லேயும் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் வருது. அதை ஏன் கவர் பண்ணல அப்படின்னா டைம் காரணமாக தான். சரியா? 1 2 3 கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே கடந்து போகுது. சரியா? ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரைஸ் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து 20 to 30 பேஸ் பேர் தாங்க. ஆனால் யூகேரியாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 to 300 பேஸ் பேர் வரைக்கும் போகும் ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸினுடைய லென்த்து. சரிங்களா? அது அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் டெல்டா எப்சிலானுடைய ஆக்டிவிட்டி அப்படி, இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி இப்படி. சரியா? ஸோ பாலிமரேஸ் 1 and 2 1 2 and 3 இது இன்வால்வ் ஆகுது. இந்த இடத்துல ஆல்ஃபா டெல்டா எப்சிலான் இன்வால்வ் ஆகுது. டிஃப்ரென்சஸ். அதே போல்
ப்ரொகேரியாட்டில் வந்து சைட்டோசாலில் நடக்குது. சரியா, சைட்டோசாலில் நடக்குது. இங்கே நியூக்ளியஸில் எஸ் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அது போக ஜி ஃபேஸ் எல்லாம் கண்டினியூ ஆகும், அது வேறு விஷயம். எஸ் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகுது நியூக்ளியஸ்குள்ளே. சரியா, யூகேரியாட்ஸில் செல் சைக்கிளில் படிச்சிருப்பீங்கள்ல, எஸ் ஃபேஸு, G1 ஃபேஸு, G0 அப்படிங்கிற ஃபேஸ் எல்லாம். ஸோ அதில் நியூக்ளியஸில் எஸ் ஃபேஸ்னு என்னது, சிந்தசைசிங் ஃபேஸ். அந்த ஃபேஸில் தான் யூகேரியாட்டிக் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா, ஃபினிஷ் ஆகிறது வேறு ஃபேஸில் ஃபினிஷ் ஆகும். ஸோ ஹியர் சர்க்குலர் டிஎன்ஏ, இதை தான் நான் சொன்னேன். இந்த சர்க்குலர் டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் அங்கே எண்டு ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் வரலை இதில் ப்ரோகேரியாட்ஸில். ஆனால் இங்கே லீனியராக இருக்கிறதுனால கடைசி எண்டிங்கில் பிரச்சனை வருது. ரைட்டா, பிரச்சனை வருது. அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி அங்கே வருது. இங்கே ஒன்றுமே கிடையாது. சர்க்குலர் டிஎன்ஏ அழகாக ஃபினிஷ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நோ டீலோமேர் ஷ்ரிங்கேஜ், அதை தான் இப்போ நான் சொன்னேன். இங்கே டீலோமேர் ஷ்ரிங்கேஜ் இருக்குது எக்ஸப்ட் இன் பிளான்ஸ். எக்ஸப்ட் இன் பிளான்ஸ்னாலும் பிளான்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அந்த டீலோமரேஸ் ஆக்டிவிட்டி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸு, சீட்லிங்ஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும், மற்ற இடத்துலலாம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்ற சில இடங்களில் இருக்காது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சிங்கிள் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து உருவாச்சு. சரியா, இதில் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸில் இங்கே வந்து மல்டிபிள் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து ஃபார்ம் ஆகும் ஒரே நேரத்தில். சரியா, ஸோ இந்த டிஃப்ரென்சஸும் வந்து உங்களுக்கு எங்கேயுமே இல்லை. அதனால தான் நான் இதை பொறுமையாக ரீட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டெக்ஸ்ட் புக்லேயுமே இல்லை, நம்ம உட்காந்து க்ரியேட் பண்ணது இது. ஸோ இதை நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் போர்டு எக்ஸாமினேஷனில், அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாமினேஷனில் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் ப்ரோகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா அதுக்குண்டான ஹின்ஸ் பாயிண்ட்டாக இது இருக்குது. இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம். சரியா, ஸோ அதே போல் இந்த 3 பார்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மேலும் பல தகவல்களுக்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.